இதுதாங்க நான் செல்ஃபோன்னு பார்த்த செல்ஃபோன்னு இதுதான். எடுத்து கையில் யூஸ் பண்ண செல்ஃபோன் இதுதான். 2000 லான்ச் ஆன சீமென்ஸ் S35i இந்த மாடலை தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். நான் எக்ஸ்டென்சிவாலாம் யூஸ் பண்ணல. ஃபஸ்ட்டு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகும்போது ஃபஸ்ட்டு எடுத்து நோண்டி பார்த்த ஃபோன் அப்படின்னா இதுதான். இது வந்து ஒரு GSM ஒன்லி ஃபோன். ஏன்னா 2000 GSM மட்டும்தான். ஸோ இது ரொம்ப நேரமாக நான் கையில் வச்சுருக்கல. ஃபஸ்ட்டு செல்ஃபோன்னு என் கைக்கு வந்த ஃபோன் இதுதாங்க நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். 2003 LG அண்ட் ரிலையன்ஸ் இந்தியா CDMA ஃபோன் ரிலீஸ் ஆனிச்சு. இதோட மாடல் வந்து RD2030 அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து LG தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ப்ளூ கலர் டிஸ்பிளே இருக்கக்கூடிய CDMA நெட்வொர்க் ஃபோன். இது GSM கிடையாது. 2G எல்லாமே பார்த்திங்கன்னா GSM நெட்வொர்க்ஸு. பட் இது வந்து CDMA டெக்னாலஜி. இந்த ஃபோன் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. இதில் கேம்ஸ் இருக்குது. ஆர் வேர்ல்டுன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. இந்த லெஃப்ட் ஆரோக்கி அமுத்துனீங்க அப்படின்னா ஆர் வேர்ல்டுன்னு சொல்லி ஒரு விஷயத்துக்குள்ளே போகும். ரிலையன்ஸ் வேர்ல்டுன்னு சொல்லி அதுக்குள்ளே போய் நீங்கள் வந்து லைவ் ரேடியோ ஸ்ட்ரீமிங் ரேடியோ கேட்டுக்கலாம், பாட்டு கேட்டுக்கலாம். ஏன் வந்து மூவி ட்ரெய்லர்ஸ் கூட வந்து இவங்க வந்து ப்ளே பண்ணி காமிச்சாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. விஜயகாந்தோடைய சொக்கத்தங்கம் படம், தூள் படம், விருமாண்டி படம், இந்த படத்தோடைய ட்ரெய்லர்ஸ் எல்லாமே நான் இந்த ஃபோனில் தான் பார்த்துருக்கேன். ஸோ உங்களால் நம்ப முடியுதா? இப்படி ஒரு பிளாஸ்டிக் தகரடப்பா மாதிரி இருக்கிற ஒரு ஃபோனில் மூவி ட்ரெய்லர்ஸ் எல்லாமே பார்த்தோம். தமிழ்னு கேட்டகரிக்குள்ளே செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த பழைய பாட்டு இருக்குல்ல, எங்கேயும் எப்போதும் அப்படின்னு சொல்லி அந்த சாங்கு இதெல்லாம் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதான் நம்ம லைப்ரரிக்குள்ளே டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து எப்போ வேணால் கேட்கலாம். இதில் ஃபிசிக்கல் சிம் கார்டுனே கிடையாதுங்க. இதில் வந்து பில்ட்இன் சிம் கார்டு தான். ஆன் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ரிலையன்ஸுக்கு தான் டேரெக்டாக நெட்வொர்க் கனெக்ட் ஆகும். வேறு எந்த சிம் கார்டும் இதில் போட முடியாது. ஸோ ஆரம்பத்தில் சேலம், ஒசூர் மாதிரியான ஒரு சில சிட்டிஸில் மட்டும்தான் அவர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் CDMA நெட்வொர்க்கை இவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. ஸோ 2003 இந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிஸ்பிளே இருக்கிற ஃபோனில் டவுன்லோடபுள் ரிங்டோன்ஸு எல்லாமே எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் சாங்ஸு என்னென்னமோ டவுன்லோட் பண்ணிலாம் வச்சுருந்தாங்க. ஸோ வந்து டவுன்லோடபுள் ரிங்டோன்ஸு, மூவி ட்ரெய்லர், ஸ்ட்ரீமிங் இதெல்லாம் இந்த ஃபோன்லேயே இருந்துச்சு. நினச்சி பார்க்கவே பிரமிப்பாக இருக்குது. 2004 என்னுடைய அம்மா இந்த ஃபோனை என்கிட்ட கொடுத்தாங்க. இது ஒரு ஃப்ளிப் ஃபோன். முன்னாடி பின்னாடி ரெண்டுலேயுமே கலர் டிஸ்பிளே இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் WAP 2.0 இருக்கும். ஜாவா டவுன்லோடபுள் கேம்ஸ் இருக்கும். பாலிஃபானிக் டவுன்லோடபுள் ரிங்டோன்ஸ் இருக்கும். அதோட முக்கியமாக ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கும். இதில் முக்கியமான விஷயமே அந்த கேமரா தான். என்னதான் இது VGA கேமராவாக இருந்தாலும் அதே கேமரா ஃப்ளிப் ஆச்சுன்னா செல்ஃபிக்காகவும் யூஸ் ஆகும், ரியர் கேமராவும் யூஸ் ஆகும். எப்படி ஐடியா? இதில் IR போர்ட் இருந்துச்சு. ப்ளூடூத் கிடையாது, வைஃபை கிடையாது, MP3 சாங்ஸ் கிடையாது. ஆனால் 2004 இமெயில் அனுப்பிக்கலாம், வாய்ஸ் மெமோ அனுப்பிக்கலாம், ஃபோட்டோ கால் இருந்துச்சு. யார் கால் பண்ணுறவங்க உங்களோட ஃபோட்டோ வச்சுக்கிற மாதிரி கலர் டிஸ்பிளே. இந்த சமயத்தில் பசங்களாம் வந்து 1100, 1600ன்னு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போது நான் 2004 கலர் ஃபோன் யூஸ் பண்ணது ஒரு வித்தியாசமான அனுபவமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கைஸ் அந்த LG ஃப்ளிப் ஃபோனை வந்து என்கிட்ட திருடிட்டாங்க ஸ்கூலில். அதுக்கப்புறம் தான் காசு சேர்த்தி இந்த ஃபோனை வாங்கினேன். LG C2500. இது வந்து யூனிவர்சல் அப்படிங்கிற கடையில் சொந்தமாக வந்து பாக்கெட் மணிலாம் சேர்த்து வச்சு வாங்கின ஃபோனு. 4000 4500 வந்துச்சு அப்போ இந்த ஃபோனு. இது வந்து எப்போ நான் வாங்கினேன் அப்படின்னா 2008 நினைக்கிறேன். 2008 வாங்கினது. ஸோ அந்த ஃப்ளிப் ஃபோனையே வச்சு எனக்கு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஓட்டினேன். அந்த ஃப்ளிப் ஃபோன் காட்டினேன் பார்த்தீங்களா, அந்த ஃப்ளிப் ஃபோனையே வச்சு 2004, 5, 6 அந்த டைம்லலாம் அந்த எதுவும் மாற்றலை. அந்த ஃப்ளிப் ஃபோனே ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்ததுனால அப்படியே வச்சு அதுக்கப்புறம் அந்த ஃப்ளிப் ஃபோனை திருடுறதுக்கப்புறம் தான் இந்த ஃபோன் வாங்கினேன். இதில் 60 MB இன்டர்னல் மெமரி இருக்கும். 11 MP3 சாங்ஸ் ஏற்றிக்கலாம். அதுபோக கேமரா, VGA கேமரா, இமேஜஸும் எடுத்துக்க முடியும். இதில் வீடியோ சப்போர்ட் கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நோக்கியாவில் இந்த கம்போசர்னு வச்சு நிறைய பேர் பண்ணுவாங்க இல்லையா, அந்த கம்போசரில் வச்சு பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் உங்களால் ரிசீவ் பண்ணிக்க முடியும். ஸோ ரிங்டோன்ஸும் வச்சுக்க முடியும். முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரோ பட்டன்ஸ் இருக்குது இல்லையா, இந்த ஏரோ பட்டன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் ஃப்ளிக்கர் ஆகிட்டே இருக்கும். தொடர்ந்து நீங்கள் சிம்மு போட்டிங்கனாலே லைட்டு வந்து ஃப்ளிக்கர் ஆகிட்டே இருக்கும் ப்ளூ கலரில். டவர் இருந்தால் ப்ளூ கலரு, டவர் இல்லை அப்படின்னா பிங்க்கு கலரு, லோ பேட்ரினா ரெட்டு, ஃபுல் சார்ஜ் ஆச்சுன்னா க்ரீன் கலரில் ஸ்டாட்டிக்காக எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மல்டி LED
அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிப்பை வந்து நெட்வொர்க் இண்டிகேட்டர், நீங்கள் உங்கள் ஃபோனில் டவர் இருக்கான்றதை இதை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். ஃபோன் டிஸ்பிளே ஆன் பண்ணி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த ஃப்ளிக்கரிங் லைட்டை பார்த்தே டவர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரியும். அது இல்லாமல் இதில் வந்து ஸ்ட்ரீட் பேரும் வரும். ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்ட்ரீட்டில் நீங்கள் இருக்கிறீங்க, எந்த ஸ்ட்ரீட்டோடைய டவர் வந்து உங்களுக்கு வருது அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இந்த ஃபோனில் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயே இருக்க மாட்டேங்குது. ஒட்டுமே சரி. இப்போது இதோடைய ஆன் ஆஃப் அனிமேஷனை பார்ப்போம். சூப்பராக இருக்கும். லோ பேட்ரி, காமெடியாக இருக்கும். நான் 12th வந்ததுக்கப்புறம் லேட்டர் பார்ட் ஆஃப் 2008 நான் இந்த ஃபோனுக்கு மாறிட்டேன். எல்ஜி KP220. இதில் ஒன் டச் மியூசிக் பிளேயர் பட்டன் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் இருக்குது. இதில் வைஃபை கிடையாது, ப்ளூடூத் இருக்குது, FM ரேடியோ இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துடும். இதில் இருக்க ஹெட்ஃபோன் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். பட்ட பின்னில் வர ஒரு ஹெட்ஃபோன் வரும். அதே மாதிரி 60 MB இன்டர்னல் ஸ்டோரேஜ் தான். பட் இதில் 2 GB வரைக்கும் மெமரி கார்டு நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இது ஒரு அட்வான்ஸ்டாக தான் இருந்துச்சு. 2 GB மெமரி கார்டுங்கிறது அப்போது ஒரு சூப்பரான ஒரு விஷயந்தான். KP320 3.1 மெகாபிக்சல் கேமரா, 1.3 மெகாபிக்சல் கேமரா அப்படிங்கிறது இந்த ஃபோனில் கொடுத்துருந்தாங்க. மற்றபடி இந்த டைமில் தான் நம்ம சைனீஸில் G5 செட் எல்லாமே ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு இருந்துச்சு. இதில் வந்து 2 GB வரைக்கும் மெமரி கார்டுங்கிறத தாண்டி FTP ப்ரோட்டோகால் இதில் வந்து செயல்படும். நீங்கள் மற்ற ஃபோனில் இருக்கிற அவங்களுடைய என்னென்ன ஸ்டோர் பண்ணியிருக்காங்கிறத ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி FTP பேர் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுடைய ஃபைல் மேனேஜரில் என்னென்ன வச்சுருக்காங்க, இமேஜ் ஃபைல் நேம்ஸ்லாம் வந்துடும். அதில் உங்களுக்கு வேணுங்கிறது அப்படி FTP வழியாகவே உங்களால் உருவி எடுத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஃபீச்சரும் இந்த ஃபோனில் இருந்துச்சு. இது சூப்பரான ஃபோன். இது ஒரு வீடியோ கேமராவும் செயல்பட்டுச்சு. MP4 ஃபைல்ஸ் இதில் ப்ளேவும் ஆச்சு. ஸோ நிறைய படங்கள் இதிலே நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். அது மட்டும் இல்லாமல் காரில் பார்த்தீங்கன்னா USB கேபிள் மூலிமா கனெக்ட் பண்ணி இதில் ஃபைல் மேனேஜரில் இருக்க மை மியூசிக் அப்படிங்கிறதுக்குள்ளே நீங்கள் என்ன பாட்டு வச்சுருந்தீங்கனாலும் டேரெக்டாக கார்லேயே நீங்கள் வந்து லிசன் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் .jar, இந்த .jarங்கிற ஃபார்மேட்டில் இருக்கிற அந்த கேம்ஸை நீங்கள் எவ்வளோ வேணால் இறக்கிக்கலாம். 2 GB மெமரி கார்டு இருக்குல்ல, 2 GB வரைக்கும் கூட நீங்கள் ஜாவா கேம்ஸை இதில் நீங்கள் லோட் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். தாறுமாறாக இருக்கும். 2009 ஒரே ஒரு நாள் மட்டும் என்கிட்ட இந்த ஃபோன் இருந்துச்சு. காலேஜில் ஒரு பையன்கிட்ட இருந்து இந்த ஃபோனை வாங்கி நான் யூஸ் பண்ணேன். LG KF510. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நேவிகேஷன் பார், அந்த ஏரோ கீஸுக்கு பதிலாக டச் பேட் இருக்கும். எந்த ஆப்புக்கு நீங்கள் போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இதோடைய நேவிகேஷன் டச் பேட் மாறும். மியூசிக்கில் இருந்தீங்கன்னா மியூசிக் பிளேயர் கண்ட்ரோல்ஸ் வரும். அந்த மாதிரி யூ கெட் இட். சூப்பரான ஃபோனுங்க. 3 மெகாபிக்சல் கேமரா, பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும். இதோட இன்னொரு எல்டர் பிரதர் ஒன்று இருக்குது. இதுதான் அந்த பிகர் பிரதர், LG KF600. இதில் அந்த நேவிகேஷன் டச் பேடில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் டிசைன் மட்டும் எலிமினேட் மட்டும் ஆகாமல் அந்த நேவிகேஷன் பாரே ஒரு டிஸ்பிளேவாகவும் செயல்பட்டுருக்குங்க. மோர் லைக் டச் டிஸ்பிளே டு த மெயின் டிஸ்பிளே அப்படிங்கிற மாதிரி இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. செமையாக இருக்குது. இதுதாங்க LG GD900 கிறிஸ்டல். இது ரொம்பவே ஸ்பெஷலான ஃபோன். உங்களுக்கு இதை பார்த்தோன்னே வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். டிரான்ஸ்பரண்ட் கீபேடுங்க, க்ளாஸி டிரான்ஸ்பரண்ட் கீபேடு. ஜஸ்ட் அந்த ஃபோனை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இது சோனி எக்ஸ்பீரியா பியூர்னஸ்னு ஒரு ஃபோன் பார்த்துருப்பீங்க. அது டிஸ்பிளேயில் டிரான்ஸ்பரன்சி கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம எல்ஜி வந்து இப்போ எனக்கு வந்து இந்த கீபேடில் டிரான்ஸ்பரன்சி கொடுத்துருக்கேன். ஏன்னா டிஸ்பிளேயில் டிரான்ஸ்பரன்சி கொடுத்தா வெயிலில் தெரியாது. அதுதான் இந்த எக்ஸ்பீரியா பியூர்னஸோட மெயின் ஃபால்ட்டாகவே இருந்துச்சு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ராப்பரான இன்டர்ஃபேஸ், S-கிளாஸ் இன்டர்ஃபேஸ்னு சொல்லி எல்ஜியோட ப்ரொப்ரைட்டரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது பயங்கரமான ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லலாம். நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கிச்சு. பட் ஆப் சப்போர்ட் இல்லாததுனால இது வந்து இதால் அந்த ஆண்ட்ராய்டு கூட போட்டி போட முடியல. பட் பயங்கர ஃப்யூச்சர் ரிச்சான ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தாங்க. இதில் வந்து வைஃபை இருக்குது, ப்ளூடூத் இருக்குது, A2DP ப்ரொஃபைல் இருக்குது, HDMI, XHDMI, HDMI ப்ராப்பரான ப்ரௌசிங் இருக்குது, 3G சப்போர்ட் இருக்கிறதுனால வீடியோ கால்ஸ் வந்து இதில் சப்போர்ட் ஆச்சு. டேரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் வீடியோ கால் 2009 சாத்தியமாச்சுன்னா பார்த்துக்குங்க. இது ஜஸ்ட் இதோட இன்டர்ஃபேஸை பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு. ரொம்பவே அட்வான்ஸ்டான ஆப்ரேட்டிங் சிஸ்டமுங்க. நோக்கியாவோட சிம்பியானுக்கு போட்டியாக இதை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதில் 1.5 GB இன்டர்னல் மெமரி கொடுத்துருந்தாங்க. 2009 ஸ்டாண்டர்டுக்கு ரொம்பவே அதிகம் தான். ப்ளஸ் மைக்ரோ SD கார்ட் ஸ்லாட்டும் இருந்துச்சு. வைஃபை ப்ளூடூத்தை தாண்டி இதில் வந்து பார்த்திங்கன்னா 8 மெகாபிக்சல் பேக் கேமராங்க. 2009 8 மெகாபிக்சல் கேமரா வித் ஃப்ளாஷுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். டிவிக்ஸ் பிளேயர் கூட கொடுத்துருந்தாங்க. நோக்கியா 6600 யூசர்ஸ்லாம் நாங்கள் பாக்கெட்லேயே கம்ப்யூட்டர் வச்சுருக்கோன்னு சீன் போட்டுட்டு இருந்த சமயத்துலலாம் இதுலேயும் டிவிக்ஸ் பிளேயர் இருக்குது. இதுலேயும் வந்து நிறைய படங்களை டிவிக்ஸ் ஃபார்மேட்டில் ஏற்றி பார்க்க முடியும். எல்லார்கிட்டையும் கம்ப்யூட்டர் இருக்குன்னு சொல்லி இந்த ஃபோனும் காட்டுச்சு.
இதில் கால் ரெக்கார்டிங் ஆப்ஷனும் இருந்துச்சுங்க. செமையான அப்போவே 2009 கால் ரெக்கார்டிங் இதில் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த ஃபோனில் தான் மைக்ரோ யூஎஸ்பி இன்ட்ரடியூஸ் ஆகுது. ஸோ இந்த ஆண்ட்ராய்ட்லலாம் நம்ம முன்னே பார்ப்போம் இல்லையா, ஒரு சைடில் மட்டும் கனெக்ட் ஆகிற அந்த யூனிவர்சல் ஸ்டாண்டர்ட், அந்த மைக்ரோ யூஎஸ்பி ஸ்டாண்டர்டை 2009 ஆண்ட்ராய்டுக்கு முன்னாடியே அடாப்ட் பண்ணது தான் GD900 கிறிஸ்டல். சொல்ல மறந்துட்டேன், இதை நான் ஃபுல்லாலாம் யூஸ் பண்ணலை. கடைக்கு போய் இந்த டெமோ ஃபோனை பார்த்து ரொம்ப பிடிச்சி போய் எப்படியாவது வாங்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணேன். பட் அப்போதைக்கு இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்ததுனால என்னால் வாங்க முடியல. காலேஜில் ஒரு சீனியர் அண்ணன் இதை வச்சுருந்தாப்புல, செகண்டரி ஃபோனாக வச்சுருந்தார். அப்போ வந்து ஒரு ஃபுல் டே அவருக்கு வந்து இந்த ஃபோனை செட்டப் பண்ணி என்னென்னன்றதை சொல்கிறது மாதிரி ஒரு 1 டே ஃபுல்லாக இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் லேட்டர் பார்ட் ஆஃப் 2010 கிட்ட என் கையில் இந்த ஃபோன் வந்து சேர்ந்துச்சுங்க. இது LG BL40 நியூ சாக்லேட். இதுவும் என்னுடைய அம்மா தான் எனக்கு கொடுத்தாங்க. இது ஃபுல் டச் ஃபோனு. அந்த எஸ் கிளாஸ் இன்டர்ஃபேஸோட ஃபுல் டச்சாக LG கொண்டு வந்தது. இதில் வந்து GPS நேவிகேஷன் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ வந்து இதில் வந்து மோஷன் பேஸ்ட் கேம்ஸும் இருக்கும். இந்த ப்ராக்சிமிட்டி சென்சர், ஆக்சலராமீட்டரு, ஜைரோ, இந்த மாதிரியான சென்சர் பேஸ்ட் கேம்ஸும் இதில் இருக்குது. ஸ்டீரியோ FM ரேடியோ வித் ரெக்கார்டிங் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இதில் முக்கியமான விஷயமே FM டிரான்ஸ்மிட்டர் இருந்துச்சுங்க. பல நோக்கியா ஃபோன்ஸில் இருந்த மாதிரியே இதில் FM டிரான்ஸ்மிட்டர் இருக்குது. இதை நீங்கள் காரில் அந்த ஃப்ரீக்வன்சியை டியூன் பண்ணிவிட்டு மியூசிக் பிளேயர்லேருந்து ப்ராட்காஸ்ட் பண்ணிங்கன்னா, காரில் இருக்க FM ரேடியோவில் பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியை நீங்கள் டியூன் பண்ணிங்கன்னா, உங்கள் ஃபோனில் நீங்கள் என்ன பாட்டை ப்ராட்காஸ்ட் பண்ணுறீங்களோ அதே பாட்டு உங்களுடைய காரோடைய FM டியூனரில் ரிசீவ் பண்ணி ப்ளே பண்ண முடியும். வயர்லெஸ்ஸாக USB எதுவுமே இல்லாமல் ப்ளே பண்ணுறது மிகப்பெரிய சூப்பராக இருந்துச்சு 2009. ப்ளஸ் இதில் 3G வீடியோ கால்ஸும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக 2010க்கு மேலே தான் இந்த ஃபோன் என் கைக்கு வந்தா இருந்தாலும், இந்த ஃபோன் ரிலீஸ் ஆனது 2009 அவத்தார் படத்தோடைய இந்த ஃபோன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவத்தார் படத்தில் இந்த படத்தில் இருக்க இந்த ட்ரெய்லர் வந்து ப்ரீ இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இது ஒரு அஃபிஷியல் பார்ட்னர்ஷிப் வித் LG அண்ட் அவத்தார். ஸோ இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன்னா இதில் வந்து டிவிக்ஸ் பிளேயர் முதற்கொண்டு X263 அப்படிங்கிற ஒரு வீடியோ ஃபார்மேட் பிளேயரும் இப்போ சப்போர்ட்டில் இது கொடுத்துருந்தாங்க. இந்த ஃபோன்லேயும் சரி, GD900 கிறிஸ்டல்லையும் சரி கொரில்லா கிளாஸ் இருக்குது. இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இந்த ஃபோனில் என்னென்னா, இது வந்து ஒரு 21/9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்கிற ஃபோன். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சோனி எக்ஸ்பீரியா ஃபோன்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, 21/9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வந்துச்சு. இது வந்து 2009 21/9 அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இந்த ஃபோனை லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதில் தான் முதல் முறையாக 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் அப்படிங்கிற ஸ்டாண்டர்ட் ஹெட்ஃபோன் ஜாக்குக்கு LG வராங்க. இதில் இருக்கிற ஹெட்ஃபோன் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுங்க. வேறு லெவலில் இருக்கும். பண்டில்டு ஹெட்ஃபோன்ஸு ஃபோன்லேயே வந்து ஹெட்ஃபோன்ஸ் எல்லாமே வந்துடும். இதுக்கு முன்னாடி வந்து LG ஃபோன்ஸில் எல்லாத்துலேயுமே ப்ரொப்ரைட்டரி ஹெட்ஃபோன் போர்ட் இருக்கும், யூனிவர்சல் கிடையாது. இதில் இருந்து தான் பார்த்தீங்கன்னா அந்த 3.5 mm அப்படிங்கிற அந்த ஸ்டாண்டர்டுக்குள்ளே LGயும் நுழையிறாங்க. ஆனால் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை இந்த ஃபோன்லேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி கன்னியாகுமரி பீச்சில் போட்ட ஆட்டத்தில் மண்ணெல்லாம் உள்ளே போய் அந்த சாக்லேட் ஃபோன் புஷ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இருக்கிற காசெல்லாம் வச்சு இந்த GB230ங்கிற ஃபோனை தான் வாங்கினேன் LGயில். இதில் முக்கியமான விஷயமே வயர்லெஸ் FM ரேடியோ தான். எந்த வித ஹெட்ஃபோனும் கனெக்ட் பண்ணாமல் டேரெக்டாகவே உங்களால் FM லிசன் பண்ணிக்க முடியும், ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். இயர் பீஸே ஸ்பீக்கராக டபுள் ஆகும். சூப்பரான 3G ஃபோனை தொலைச்சிட்டு இந்த 2G ஃபோனை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் கொஞ்ச நாள். கொடுமை. அப்புறம் 2012 தாங்க என்னோடய ஃபர்ஸ்ட் ஆண்ட்ராய்ட் ஃபோனை நான் வாங்கினேன். LG ஆப்டிமஸ் L3E400. இது ஒரு லோ ரெசல்யூஷன் டிஸ்பிளே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஃபோனு. வாங்கும்போது 8000 ரூபாய்க்கு வாங்கினேன். 3 மெகாபிக்சல் கேமரா, ஹோம் டச் பட்டன்ஸ் இருக்கும். அதாவது ஆன்ஸ்க்ரீன் பட்டன்ஸ் இல்லாமல் ஃபிசிக்கலாகவே அந்த நேவிகேஷன் பட்டன்ஸ் வந்து இலிமினேட் ஆகியிருக்கும். ஆண்ட்ராய்ட் 2.3.6 ஜிஞ்சர் பிரெட்டில் லான்ச் ஆச்சு. ரொம்பவே நல்லாயிருக்கும். செல்ஃபி கேமரா இல்லாமல் ஒரே ஒரு சிங்கிள் சிம் கார்டு போடக்கூடிய ஒரு ஃபோன். நான் வேணும்னே டுவல் சிம் அவாய்ட் பண்ணி செல்ஃபி கேமரா இல்லாத மாதிரியான ஒரு மாடலை தேடி பிடிச்சி வாங்கினேன். எனக்கு செல்ஃபி எடுக்கிறது சுத்தமாக பிடிக்காது, அதனால் இந்த மாடல் வாங்கினேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதில் வந்து LG எந்த ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட்டுமே OS அப்டேட் தரல, செக்யூரிட்டி பேட்ச் மட்டும் கொடுத்தாங்க. ஆமாம், அந்த காலத்தில் LG அந்த அளவுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் பெருசாக முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு கம்பெனியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து 2014 வரைக்கும் இதை தான் யூஸ் பண்ணேன். இதை வந்து ரூட் அடிக்கிறது ரொம்ப ஈஸிங்க. அந்த காலத்தில் ரூட் சூப்பராக இருக்கும். ரூட் அடித்து நான் வந்து சயானஜன் மாட் CM9 அப்படிங்கிற ஒரு கஸ்டம் ROM இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். அது வந்து ஆண்ட்ராய்டு 4.0.4 ஐஸ்கிரீம் சாண்ட்விச்சில் இயங்கும். ஸோ 2 வருஷம் OSஐ மாற்றி ரூட் அடித்து சூப்பர் யூசர் ஆக்சஸோட வேறு லெவல் கஸ்டமைசேஷனோட
என்னுடைய 14 ஜிபி மெமரி கார்டு அப்படியே ரேமாக மாற்றி 14 ஜிபி ரேமை வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 200-300 ஆப்ஸை நான் டவுன்லோட் பண்ணி இதில் இன்ஸ்டால் பண்ணி கெத்து காட்டின ஒரு ஃபோனுங்க இது. எல்லோரும் மிரண்டே போயிடுவாங்க, என்னடா இது 14 ஜிபி ரேமு 2013-14 அப்படின்னு சொல்லி செம்மையாக மிரண்டு போன ஒரு ஃபோன் தான் இது. இதில் பவர் பட்டன் டாப்பில் இருக்குங்க, அந்த பொசிஷன் உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஆப்டிமஸ் L5, L7 அண்ட் L9ன்னு சொல்லி இதை விட ஹையர் எண்ட் மாடல்ஸ் எல்லாமே இருந்துச்சு. பட் என்கிட்ட இருந்த பட்ஜெட்டில் அதெல்லாம் வாங்க முடியல. எனக்கு இந்த பட்ஜெட் மாடல் தான் என்னால் வாங்க முடிஞ்சது. L3 உங்களுக்கு டைம் கிடச்சா அந்த L5, L7 அண்ட் L9 அப்படிங்கிற அந்த சீரீஸ் ஆஃப் ஃபோன்ஸையும் நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்கும், இதை விட சூப்பராகவே இருக்கும். 2014 பிற்பகுதியில் ஆண்ட்ராய்டு 4.4 கிட்கேட்டோடு இயங்கக்கூடிய இந்த ஃபோன் என் கைக்கு கிடச்சிதுங்க, ஆப்டிமஸ் L90. இது எனக்கு நான் வாங்கலை, பட் எனக்கு டெமோ யூனிட்டாக நான் யூனிவர்சலில் போய் நோண்டி பார்த்தேன். ஒரு ஃபோன் ரொம்ப ஆசைப்பட்டேன் வாங்கணுன்னு, கடைசி வரைக்கும் வாங்க முடியல. இந்த ஃபோனில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா நாக் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. நாக் KNOCK நாக் கோட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது ஆஃப் ஆகி இருக்கிற அந்த ஃபோனில் நீங்கள் ரேண்டமாக ஒரு பேட்டர்ன், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பேட்டர்னை நீங்கள் தட்டினீங்கன்னா அந்த ஃபோன் வந்து அன்லாக் ஆகும். இதுதான் வந்து நாக் கோடுன்னு சொல்லுவாங்க. இது ஜெயிலில் பிரிசனர்ஸ் அவங்களுக்குள்ளே கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ண ஒரு மாஸ் கோடு. இந்த மாஸ் கோடு கண்டுபிடிச்சி LG பேட்டர்ன் பண்ணி இங்கே ஸ்க்ரீனில் தட்டுறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தட்டிங்கன்னா ஸ்க்ரீன் வந்து அன்லாக் ஆகும். இது வரைக்குமே இந்த நாக் கோடை ஹேக் பண்ணுறதுக்கு யாரும் பிறந்து கூட வரல. அவ்வளோ செக்யூரான ஒரு ஸ்க்ரீன் லாக். இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற பேட்டர்னு, ஃபேஸு, வாய்ஸு எல்லாத்தையும் விட ரொம்பவே அட்வான்ஸ்டான நாக் கோட் சிஸ்டம் தான் LG உருவாக்கியிருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டுங்கிற அந்த டெக்னாலஜி இப்போ ரொம்ப பாப்புலர் ஆனதுனால இவங்களால் இந்த நாக் கோட் டெக்னாலஜியை தொடர்ந்து யூஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இதுதான் ஆப்டிமஸ் L சீரீஸ். L90 தான் நான் வந்து நோண்டி பார்க்க எனக்கு சான்ஸ் கிடச்சிது. இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ஐவியில் ஒரு அண்ணன் வச்சுருந்தாரு. இந்த மாதிரி நிறைய ஃபோன்ஸ் எனக்கு ஒரே நாள் யூஸ் பண்ணிக்க பார்க்க கிடச்சிது. இது LG ஆப்டிமஸ் 2X, வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டுவல் கோர் ப்ராசஸர் கொண்ட ஒரு ஃபோன். டைரெக்டாக NVIDIA ப்ராசஸரே இதை வந்து செஞ்சுருக்காங்க. NVIDIAவுடைய ஓன் மொபைல் CPUவில் இது இயங்குது. வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபோன் டு ரெக்கார்ட் 1080p வீடியோ இதுதாங்க LG தான். இதுதான் ஃபுல் HD வீடியோவில் ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணுற கேப்பபிளான ஒரே ஒரு ஃபோன். இது வந்து 2011 ரிலீஸ் ஆனிச்சு. ஆனால் எனக்கு 2014 தான் எனக்கு வந்து ஹேண்ட்ஸ் ஆனுக்கு கையில் கிடச்சிது. வேறு லெவல் வெதர் அனிமேஷன்லாம் இதில் சூப்பராக இருக்கும். இதில் ஹேங்குங்கிற வார்த்தையே இருக்காது. ஏன்னா 512 MB ரேம் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த ஃபோனில் இருக்கும். யோசிச்சு பாருங்களேன், 512 MB ரேமில் ஒரு ஃப்ளாலெஸ்ஸாக கேம் விளையாடக்கூடிய ஒரு ஃபோனை உருவாக்கியிருக்காங்க. இது வந்து 1080p at 24 frames per second அப்படிங்கிற அந்த ஒரு ஃப்ரேம் ரேட்டில் வீடியோஸை ரெக்கார்ட் பண்ணும். இது வந்து 30 ஃப்ரேம்ஸ் கிடையாது. 720pக்கு வந்துட்டிங்கன்னா 30 ஃப்ரேம்ஸ் per செகண்டில் ரெக்கார்ட் பண்ணும். அதேமாதிரி 2015 தான் இந்த ஃபோன் என் கைக்கு கிடச்சிது யூஸ் பண்ணி பார்க்குறதுக்கு. ஆனால் இது 2012 லான்ச் ஆன ஃபோன் ஆப்டிமஸ் 4X. அடுத்த வருஷமே பார்த்தீங்கன்னா LG த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் குவாட் கோர் CPU இருக்கிற ஃபோன். இதுவும் NVIDIA Tegra 3 அப்படிங்கிற ப்ராசஸரில் தான் இயங்குது. GeForce GPU இருக்குது. இதில் 720p × 1280ங்கிற அந்த HD ரெசல்யூஷனுக்கு டிஸ்பிளேயில் வந்துட்டாங்க. 1080p 30 frames per second வீடியோ கேப்சரிங் கேப்பபிலிட்டிக்கு இந்த ஃபோன் வந்துருச்சு. 2150 mAh பேட்ரி இதில் இருக்குது. இது ரொம்ப பெரிய ஃபோன். 4.7 இன்ச்சுங்கிறது 2012 ஸ்டாண்டர்டுக்கு ரொம்பவே சூப்பரான ஃபோன் தான். 2015 LGயோட டோட்டல் டிசைன் லாங்குவேஜே மாறிச்சு. பவர் அண்ட் வால்யூம் கீஸை கொண்டு போய் பின்னாடி வச்சுட்டாங்க. இதுதான் LG மேக்னா. இது நான் வாங்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், பட் என்னால் வாங்க முடியாமல் போச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு டெமோ ஒரு நாள் மட்டும் தான் எனக்கு யூஸ் பண்ண கிடச்சிது. இது ஒரு லிமிட்டட் அவைலபிலிட்டி தான் இந்தியாவில். சில கண்ட்ரியில் 4G இருந்துச்சு. லேட்டர் பார்ட் ஆஃப் 2016 அண்ட் ஏர்லி 2017 செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் நான் வாங்கின ஃபோன் இந்த லெனோவோ A6000. LGலேருந்து கொஞ்சம் விடுபட்டு லெனோவோக்கு போனேன். கிட்கேட்டில் லான்ச் ஆன இந்த ஃபோன் லாலிபாப்க்கு அப்டேட் ஆகிருந்துச்சு. என்கிட்ட ஏர்லி 2017 தான் வந்து சேர்ந்துச்சு. ஸோ இந்த ஃபோன் ஒரு வித்தியாசமான ஃபோன். 2GB ரேம். லெனோவோ A6000 ப்ளஸ்ங்கிறதுல 2GB ரேம் இருக்கும். வெறும் A6000 வாங்கினீங்கன்னா 1GB ரேம் தான் இருக்கும். நான் இந்த ஃபோனில் ரூட் அடித்து Cyanogen Mod 13
மார்ஷ்மெலோ ஓஎஸ் போட்டு, அப்புறம் ரெசரக்ஷன் ரீமிக்ஸ், நூகட் ரெசரக்ஷன் ரீமிக்ஸ், ஆண்ட்ராய்டு 8.0 ஓரியோ, அப்புறம் ஏஓஎஸ்பி எக்ஸ்டெண்டட் ஆண்ட்ராய்டு 9.0 எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி தாறுமாறு பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லை கைஸ், இந்த ஃபோனில் வந்து டூவல் பூட் பண்ணுற ஆப்ஷனும் கொடுத்தாங்க. நான் வந்து கஸ்டம் ராம் இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருந்த காலத்தில் ஆண்ட்ராய்டு 8.0 ரெசரக்ஷன் ரீமிக்ஸ் ராம் இருக்கு இல்லையா, அதுவும் 8.1ம் 7.1 ரெண்டுமே அட் அ டைமில் நான் டூவல் பூட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஒரே ஆண்ட்ராய்டுக்குள்ளே 2 ஓஎஸை போட முடியுமா அப்படிங்கிற எக்ஸ்பெரிமெண்ட்டும் நான் இந்த ஃபோனில் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடித்தேன். இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஓஎஸ் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். வேலடஸ் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், ஏகப்பட்ட ஓஎஸ், உபுண்டு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி பார்த்துருக்கேன். இல்லை TWRP ரிகவரி, ஆரஞ்சு ஃபாக்ஸ் ரிகவரி எல்லாமே சப்போர்ட் ஆகும். இது ஒரு தாறுமாறான ஃபோன், வேறு லெவலில் விளையாடக்கூடிய ஃபோன். இந்த மாதிரி டெவலப்பர்ஸ்க்கெலாம் சூப்பரான ஃபோன். கடைசியாக லினேஜ் OS 10, லினேஜ் OS பேஸ்ட் ஆன் ஆண்ட்ராய்டு 10, லினேஜ் OS 14 ஆர் 15 தெரில, பட் லினேஜ் OS பேஸ்ட் ஆன் ஆண்ட்ராய்டு 10ல் தான் இந்த ஃபோன் கடைசியாக முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இந்த ஃபோன் எனக்கு வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு, ஃப்ரெண்டுக்கிட்ட நான் கொடுத்துட்டேன். இதில் வந்து அதுக்கப்புறமும் நான் ரொம்ப தேடி பார்த்தேன் ஆண்ட்ராய்டு 11க்கு ஏதாவது கஸ்டம் ராம் இருக்குமான்னு. பட் ஆண்ட்ராய்டு 11 கோ எடிஷனுக்கு தான் இந்த ஃபோனுக்கு கஸ்டம் ராம் செஞ்சு கொடுத்துருந்தாங்களே தவிர ரெகுலர் ஆண்ட்ராய்டு 11க்கு இதில் கஸ்டம் ராமே இல்லை. அது ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருந்துச்சு. ஸோ ஆண்ட்ராய்டு 4.4 அண்ட் 5.0 லான்ச் ஆன ஃபோனுக்கு ஆண்ட்ராய்டு 10 வரைக்கும் கஸ்டம் ராம் அவைலபிலிட்டி இருந்துச்சு. இப்போது அந்த கஸ்டம் ராம் கம்யூனிட்டியே ரொம்ப மோசம். 2018 நான் வேலைக்கு போனதுக்கப்புறம் சம்பளம் வாங்கி முதல்ல நான் வாங்கின ஃபோன் இது தான், LG Stylus 2 Plus. இது வந்து 1920x1080ங்கிற ஃபுல் HD ரெசல்யூஷனில் இருக்கும். பட் Stylus 2ங்கிற ஃபோன் வந்து நான் ப்ளஸ் வேரியண்ட் வந்து 720p ரெசல்யூஷனில் இருக்கும். கிட்டத்தட்ட 18,500 ரூபாய்க்கு இந்த ஃபோனை நான் அப்போவே 2018 வாங்கியிருந்தேன். இது 2016 மாடல். ஆக்சுவலி நான் 2 வருஷம் கழித்து தான் எனக்கு கிடச்சிது. பழைய ஸ்டாக்காகவே இருந்தாலும் இந்த ஃபோன் எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் தான் நான் வாங்கினேன். இது வந்து ஆண்ட்ராய்டு 6.0 மார்ஷ்மெலோவில் ரிலீஸ் ஆகி நூகட்டுக்கு அப்டேட் ஆச்சு. ஆண்ட்ராய்டு 7.0க்கு வந்துச்சு, அதோட முடிஞ்சிச்சு. அந்த இதெல்லாம் LG வந்து ஒரே ஒரு அப்டேட் தான் கொடுத்தாங்க. ஏன்னா இதெல்லாம் பட்ஜெட் ஃபோனுங்கிறதுனால, இது வந்து அண்டர் 20Kங்கிறதுனால ஒரே ஒரு அப்டேட் தான் அப்போல்லாம் கொடுப்பாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஃபோன் தான். ஸ்டைலஸ் இருக்கும், அழகாக எடுத்து டக்கு டக்கு நோட்ஸ் எழுதலாம். சாம்சங் கேலக்ஸி நோட் மாதிரியே ஸ்டைலஸ் இருக்கும், சூப்பராக இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், அதே மாதிரி நல்ல ஸ்டைலாகவும் இருக்கும். இப்போ இந்த மோட்டோ ஸ்டைலஸ் ஃபோன் வந்திருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் இது ஒரு முன்னாடினே சொல்லலாம். 2020 இந்த ஃபோன் என்கிட்ட வந்து சேர்ந்துச்சு, LG V20ங்க. 2016 52,000 ரூபா மதிப்புள்ள இந்த ஃபோன் என்கிட்ட அப்போ வாங்க காசு இல்லாததுனால என்னால் வாங்க முடியலை. 2020 செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் ஒரு மின்ட் கண்டிஷனில் இந்த ஃபோன் என்கிட்ட வந்து சேர்ந்துச்சு. இது வரைக்கும் வந்த ஃபோன்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபோன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஃபோன் ஹிஸ்ட்ரியிலேயே சொல்கிறேன். சீரீஸ் 6 அலுமினியமில் செஞ்சது, ஏர்க்ராஃப்டில் யூஸ் பண்ணுற அந்த அலுமினியமை வச்சு இந்த ஃபோனை செஞ்சுருப்பாங்க. ஸோ ட்ராப் டெஸ்ட் நீங்கள் ஃபோனில் டைல்ஸு, மார்பிள், காரான்னு எங்கே வேணும் அந்த ஃபோனை தூக்கி எறியலாம், ஒன்றுமே ஆகாது. கார்னிங் கொரில்லா கிளாஸ் 4 ப்ரொடெக்ஷனோட இருந்தது, மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேஷனோட வந்தது, ரிமூவபிள் பேட்ரியோட வந்தது. செகண்டரி மேலே ஒரு டிஸ்பிளே இருக்கும், அதில் குயிக் கான்டாக்ட்ஸு, வைஃபை டாகிள்ஸு, மியூசிக் பிளேயர் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே மேலே வந்துடும். ஹெட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷனுங்கிற இம்சை இந்த ஃபோனில் கிடையவே கிடையாது. வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வித் ஆண்ட்ராய்ட் 7.0 நூகட். ஆமாங்க, இப்போ பிக்சலே வந்துருந்துச்சு. ஃபஸ்ட்டு பிக்சல் வந்துருந்துச்சு 2016. ஆனால் பிக்சலையும் முந்திக்கிட்டு நெக்ஸஸையும் முந்திக்கிட்டு இந்த ஃபோன் தான் உலகத்திலேயே ஃபஸ்ட்டு ஃபோன் வித் ஆண்ட்ராய்ட் 7.0 அஃபிஷியலி, நாட் அ கூகுள் ஃபோன். அப்புறம் இந்த சிம்பிள் பார்த்தீங்களா, இப்போது Bang & Olufsen இந்த கம்பெனியோட இவங்க டீல் போட்டிருந்தாங்க. இந்த ஹெட்ஃபோனை இந்த ஃபோன் கூடயே கொடுத்துருந்தாங்க. Bang & Olufsen B&O Play H1 அப்படிங்கிற இந்த ஹெட்ஃபோனு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஹெட்ஃபோனே கிட்டத்தட்ட 5,000 ரூபாய்க்கு மேலே மதிப்பு இருக்கும். அந்த வயர்டு ஹெட்ஃபோன் தான், அதுவே அந்த அளவுக்கு மதிப்பு இருந்திருக்கும். அந்த ஹெட்ஃபோனை இந்த ஃபோனோட ஃப்ரீயாகவே கொடுத்துருந்தாங்க. இந்த ஃபோனுடைய வாய்ஸ் ரெக்கார்டிங் கேப்பபிலிட்டிக்கு அளவே கிடையாதுங்க. HD வாய்ஸ் ரெக்கார்டர் இருக்கும், கான்சர்ட்டை ரெக்கார்ட் பண்ண முடியும். லாஸ்லெஸ் ஆடியோவை 32 பிட் 192 kHzங்கிற லாஸ்லெஸ் ஆடியோவில் இது ரெக்கார்ட் பண்ண முடியும். இதில் IR பிளாஸ்டர் இருந்துச்சு, டைப் C போர்ட் இருந்துச்சு 2016லேயே.
13 மெகா பிக்சல் பிரைமரி கேமராவோட 8 மெகா பிக்சல் 135 டிகிரிஸ் அல்ட்ரா வைட் கேமரா இதில் கொடுத்துருந்தாங்க. லேசர் ஆட்டோ ஃபோக்கஸை பயன்படுத்தியிருந்தாங்க. எல்ஜி G4 அந்த எராவில் இருந்த அந்த லேசர் ஆட்டோ ஃபோக்கஸை இதுலேயும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. G3 G4லாம் என்னால் வாங்க முடியல. பட் இதில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அந்த லேசர் ஆட்டோ ஃபோக்கஸ் அந்த 135 டிகிரி அல்ட்ரா வைடுங்கிறது செம்மையாக இருக்கும். ஃபிஷ் எஃபெக்ட்லாம் வராது, அந்த அளவுக்குலாம் வேறு லெவலில் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. வருத்தமான விஷயம் என்னென்னா இதில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கிடையாது, பாட்டம் ஃபயரிங் ஸ்பீக்கர்ஸ் தான் 1+3T மாதிரி. ஆனால் அது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி டிஸ்பிளே ரெசல்யூஷனுங்க 1440x2560 2K டிஸ்பிளே ரெசல்யூஷனை IPS LCD டிஸ்பிளேலேயே கொடுத்துருப்பாங்க. வேறு லெவலில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வோல்கன் API அப்படின்னு சொல்லி கேமர்ஸுக்கு எக்ஸ்ட்ரா பூஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு APIயும் ஃபஸ்ட் டைமாக ஃபோனில் கொண்டு வந்திருந்தாங்க. ஆண்ட்ராய்ட் 7.0 அப்டேட்டுக்கு அப்புறம் எல்ஜி தீம் ஸ்டோர்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்க. அயன்மேன் தீம் மாதிரி நிறைய தீம்ஸ் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. ஃபான்ஸு, வீடியோ எடிட்டிங்க்கு ஃபில்டர்ஸு, வீடியோ எடிட்டிங்லேயே நிறைய தீம்ஸு, ஆடியோ எடிட்டிங்கில் வேறு லெவலில் இது வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். 32 பிட் ஹைஃபை குவாட் டேக் இதில் இருந்ததுனால இதில் நீங்கள் ஹை ஃபிடலிட்டி ஹெட்ஃபோன்ஸை வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸ்டீரியோ அந்த பெரிய பெரிய ஸ்டுடியோவில் யூஸ் பண்ணுற ஹெட்ஃபோன்ஸை இந்த ஃபோனில் கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஹெட்ஃபோன்ஸுக்கு தேவையான பவர்ஸை இந்த ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனால் மட்டும்தாங்க தர முடிஞ்சது. அவ்வளோ பவர் அவுட்புட்டை இது கொடுக்கும். எவ்வளோ பவர்ஃபுல்லான ஹெட்ஃபோன்ஸை நீங்கள் இதில் சொருகினாலும் இதால் ஹேண்டில் பண்ண முடியும். அசால்ட்டாக லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் கேட்டது இந்த வாய்ஸ் ரெக்கார்டரில் வாய்ஸ் ஓவருக்கு மேலே வாய்ஸ் ஓவர் பண்ணுது. இந்த மாதிரி மேனுவல் ஆடியோ கண்ட்ரோல்ஸும் நீங்கள் பண்ணிக்க முடியும். லிமிட்டரு, டெசிபிள் கண்ட்ரோலு, நெகட்டிவ் டெசிபிள்ஸ் எல்லாமே நீங்கள் ஸ்விட்ச் ஓவர் பண்ணிக்க முடியும். அட்வான்ஸ்ட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் வீடியோலையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அட்வான்ஸ்ட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் இருக்குது. டைரக்ஷனல் லிமிட்டர் இருக்குது, வின் நாய்ஸ் ஃபில்டர் இருக்குது, மைக்ரோஃபோனுடைய டைரக்ஷனை மாற்றிக்க முடியும். 3 அக்கூஸ்டிக் மைக்ரோஃபோன்ஸ் இந்த ஃபோனில் இருக்குது. ஃப்ரண்ட்டு, பேக்கு, அந்த மாதிரி எங்கேருந்து வேணுமோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் ஆடியோ எடுத்துக்கலாம். சொல்ல மறந்துட்டேன் கைஸ், 2015 வாக்கில் இந்த ஃபோன் ஒரு நாள் என் கைக்கு வந்துச்சு. சோனி எக்ஸ்பீரியா M2. ஆமாங்க, அப்போ சோனிலாம் இந்தியாவில் இருந்துச்சு. இந்த ஃபோன் பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்ட் 4.1 ஜெல்லி பீனில் இயங்குச்சு. இது வந்து என் ஃப்ரெண்டு ராமச்சந்திரன் என்கிட்ட கொடுத்தான். நான் வந்து இதில் ரூட் அடித்து ஓஎஸ்லாம் மாற்றலை, பட் ரூட் அடித்து கிளாக்கை வந்து சென்டரில் கொண்டு வர்றது, மியூசிக் விஷுவலைசர் பண்ணுறது, அது மாதிரி நிறைய ட்வீக்ஸ் பண்ணியிருந்தேன். இந்த நோட்டிஃபிகேஷன் பேனலை வந்து கிளாஸாக மாற்றி விட்றது, இப்போ இருக்கிற கிளாஸ் டிசைன், அந்த மாதிரிலாம் நிறைய ட்வீக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தேன். எல்லா CPU கோர்ஸையுமே மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சியில் வச்சு கொடுக்குறது மாதிரிலாம் ட்வீக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தேன். இதை தவிர நான் எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணாமல் கையில் வாங்கி பார்த்த ஃபோன்ஸு எல்ஜி ஆப்டிமஸ் 3D மேக்ஸ், சோனி எக்ஸ்பீரியா ரே 2, அப்புறம் சோனி எக்ஸ்பீரியா டிப்போ. இதெல்லாம் நல்லாயிருக்கும். கடந்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் இந்த ஃபோனை நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்ஜி G8X டூவல் ஸ்க்ரீன் ஸ்மார்ட் ஃபோன். இதில் செகண்ட் ஸ்க்ரீனை வந்து ஃபுல் கீபோர்டாவோ கேம் பேடாவோ யூஸ் பண்ணிக்கலாம். வேறு லெவலு. கான்சோல்லாம் எதுக்குங்க? இந்த ஃபோனில் 2மே OLED டிஸ்பிளேங்க. பாசிபிலிட்டிஸ் ஆர் என்லெஸ். 2 டூவல் ஆப்ஸை யூஸ் பண்ண முடியும். இமெயில் மாதிரி லேப்டாப் மாதிரி மடக்கி வச்சு டைப் பண்ண முடியும். என்ன கிளாரிட்டி! கேஸில் டூவல் ஸ்க்ரீன் வந்துடும், வேணான்னா கழட்டிட்டு சிங்கிள் ஃபோனாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு வாரம் மட்டும் இந்த ஃபோன் எனக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கிடச்சிது. எல்ஜி V40. பின்னாடியே 3 கேமராஸ் இருக்கும். டெலிஃபோட்டோ கேமரா, அல்ட்ரா வைட் கேமரா அண்ட் ஸ்டாண்டர்ட் கேமரா. ஃபேஷியல் அன்லாக்கோடு இருக்கும். டெலிஃபோட்டோனா ஜூம் லென்ஸ் வந்துடும். 3 ஃபோக்கல் லென்த்துமே பின்னாடி வந்துடும். நாக் கோட் அப்படிங்கிறது வந்துடும். ஆண்ட்ராய்ட் 10 வரைக்கும் அப்டேட்ஸ் கொடுத்தாங்க. 2 அப்டேட்டோடு தான் இந்த ஃபோன் முடிஞ்சது. பட் ரொம்ப ஸ்லீக்கான ஃபோனுங்க, வேறு லெவல் டிசைன். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் சைடில் 2 கேமரா இருக்குது. செல்ஃபி கேமராலே 2 கொடுத்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எல்ஜியில் தான் தருவான். ஒரு 8 MP கேமரா, இன்னொன்று வந்து 5 MP கேமரா, அல்ட்ரா வைடுக்கு ஒன்று, நார்மலுக்கு ஒன்று. எல்லாமே பார்த்திங்கன்னா க்ராப்பின்லாம் பண்ணாமல் உங்களுக்கு ஒரு அல்ட்ரா வைட் செல்ஃபி வேணும், குரூப் எடுக்கணும்னா அந்த கேமராக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து 5 கேமராவோட வந்த ஒரு ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன். உலகத்துலேயே 5 கேமரா வச்சு வந்த ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன் இது தான். இதுக்கப்புறம் தான் நோக்கியா 8 பியூர் வியூ வந்துச்சு. நோக்கியா 8 பியூர் வியூ வந்து இதுக்கப்புறம் தான் வந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு பென்டா கேமரா ஃபோன்னு இதை தான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்க. வேறு லெவல் ஃபோனு. இப்போ கிடச்சா கூட வாங்கிக்குவேன், அந்தளவுக்கு குவாலிட்டி. கடைசியாக என்னோடய ட்ரீம் ஃபோனை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகிறேன். இதை வாங்கலை, எனக்கு வாங்கணுன்னு ரொம்ப ஆசை, கிடைக்கல. இதுதான் எல்ஜி G Flex.
ஒரு ஃப்ளெக்சிபிளான பாடி கொண்ட ஒரு ஃபோன். செல்ஃப் ஹீலிங் பேக் அப்படின்னு சொல்கிறாங்க. பேக்கில் நீ எந்த தான் ஸ்க்ராட்ச் போட்டாலும் கொஞ்ச நேரம் அப்படியே ஆற போட்டிங்கன்னா தானாகவே அந்த ஸ்க்ராட்ச்லேருந்து அது வந்து குணப்படுத்திக்கும்னு சொல்கிறாங்க. செல்ஃப் ஹீல் ஆகிக்கும்னு சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு யூசர் பேஸை வச்சு யோசித்த ஒரு கம்பெனி இப்போது இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இவன் சும்மா ஸ்க்ராட்ச் போட்டு போனாலே நீங்கள் வந்து டேம்பர் பண்ணியிருக்கீங்க, வாரண்டி வராதுன்னு சொல்லி கஸ்டமரை கன்சியூமரை ஏமாற்றிக்கிட்டு திரியிறானுங்க இப்போ இருக்கிற சைனீஸ் கம்பெனிலாம். யோசிச்சு பாருங்களேன், ஸ்க்ராட்சே மறைகிற அளவுக்கு ஒரு டெக்னாலஜி எவன் கொடுப்பான்? இனிமேல் இதெல்லாம் வருமா பார்க்க முடியுமான்னு கூட தெரியல. வேறு லெவல் டெக்னாலஜிங்க. வெயிட்டு பேலன்ஸ் பாருங்களேன், ஃப்ளெக்சிபிள் ஆகுது. உங்களுக்கு தெரியுதா? இப்போ வெயிட் வைக்கிறாங்க, அது வந்து ஃப்ளெக்சிபிளாக ஃபோன் வந்து வளையுது, இன்னுமே ஆகாது. மேலே ஏறி உட்காரலாம். ஸோ அது வளையும் தன்மை. முன்னெல்லாம் அந்த ஃப்ளெக்சிபிள் பென்சில் பார்த்துருப்பீங்கள்ல, அந்த மாதிரி இது ஃப்ளெக்சிபிள் ஃபோன். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப்.